லுக் ஆஸ் அ டீனேஜர் நிறைய ட்ரெண்டியான அவுட்ஃபிட்ஸ் போடணும், ஸ்ட்ரீட் வேர்ஸ் போடணும், நிறைய ஸ்டைல் ஐகான்ஸ்லாம் ட்ரை பண்ணணும், மற்றவங்கள மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நிறைய ட்ரெஸ்ஸஸ் போடணும், இட்ஸ் ஃபைன். பட் ட்ரெண்டியாக இருக்கிறவங்கிற பேரில் ரொம்ப ஆக்வர்டாக போனால் தட் இஸ் நாட் குட். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 5 திங்ஸ் சொல்கிறேன். இதை உடனே இந்த 5 ஃபேஷன் ஹேபிட்ஸை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு அப்கிரேட் யோர் செல்ஃப். நம்மள நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்னு ரீல்ஸில் லைக் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் இந்த நிறைய ஆப்ஸில் வந்து இந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் குட். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 5 ஃபேஷன் ஹேபிட்ஸ் ரைட்டாகவே குப்பத்தொட்டியில் போகிறத பற்றி சொல்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ மேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பேண்ட் உங்கள் பட்டெக்ஸ்க்கு நடுவில் போகிறது, பட்டெக்ஸ் கீழே போகிறது, உங்கள் இன்னர் வேர் தெரிகிற மாதிரி போகிறது. இந்த ட்ரெண்ட்லாம் இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. ஸோ அந்த ட்ரெண்ட் இருக்கும்போது கூட அது ரொம்ப ஆக்வர்டான ட்ரெண்ட், எல்லாருமே கலாய்க்கிற மாதிரி இருந்த ட்ரெண்ட். நான் கூட அந்த ட்ரெண்டில் இருந்திருக்கேன். பட் அப்சல்யூட்லி அ ஜீரோ வேஸ்ட் ட்ரெண்ட். பிகாஸ் உங்களோட பட்டெக்ஸ், உங்களோட ஜட்டி என்ன போடுறோன்னு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு காட்டி என்ன பண்ண போகிறோம், தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். உங்களோட குவாலிட்டியை, உங்களோட கேரக்டரை, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்பவே கீழே இருக்கு. நாம் அது கெத்து அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பயங்கரமாக நடந்துப்போம். பட் தட் இஸ் நாட் கெத்து மேன். தட் இஸ் நாட் கெத்து. தட் இஸ் சம்திங் உங்களோட குவாலிட்டியை, உங்களோட கேரக்டர் ரொம்ப லோவாக காட்டுற விஷயம். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டாப் இட் ரைட் அவே. ரொம்ப பட்டெக்ஸ் கீழே ஜட்டி தெரிகிற மாதிரி இப்போ அப்படியே ரொம்ப கீழே லோவாக போட்டு போகிறதெல்லாம் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ரைட் அவே. நம்பர் 2, கேரட் ஃபிட், பென்சில் ஃபிட், இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் போகிறது. ஐ அக்ரீட். நான் என்னோட 11th 12th படிக்கும் போது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் அது ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு. பட் இப்போ அது ரொம்பவே ஆக்வர்டாக லோக்கலாக தெரியுது. லோக்கலாக தெரியுது இந்த சென்ஸ் அதை போடுறவங்களா லோக்கல் அப்படிங்கிற அர்த்தத்தில் கிடையாது. உங்களையே ஒரு எப்படி சொல்கிறது, லோ குவாலிட்டி பர்சனாக காட்ட போகுது. பிகாஸ் அல்டிமேட்லி நீங்கள் போடுற ட்ரெஸ் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் சரி, உங்களை ரிச்சாக காட்டணும், ரொம்ப போல்டாக, கான்ஃபிடென்ஸாக, நல்ல பையனா, ஆக்டிவான பையனா, ரொம்ப எந்தூசியாசமான பையனா, ரொம்ப ப்ரொடக்டிவான நல்ல பையனாக காட்டணும். பட் உங்களோட ஃபிட்ஸ் எதுவுமே அப்படி காட்டுறது இல்லை. இந்த கேரட் ஃபிட் இல்லைனா இந்த பென்சில் ஃபிட் இதெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. ரொம்ப பாடியாக இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்க, என்ன மாதிரி வேணால் இருங்க. பட் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு go for slim fits, straight fits. Please go for these fits. Because slim fit போடும்போது நீங்கள் ரொம்ப எலகண்ட்டாக, நீட்டாக, டீசெண்டாக, மேடி பாயாக, சாக்லேட் பாயாக தெரிவிங்க. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் லோக்கலாக, நம்மளே டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி, டீக்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லணும். டவுன்கிரேட்னு சொல்லிட்டு ஐம் ரியலி சாரி, டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட குவாலிட்டியை நம்மளே கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டாப் இட் ரைட் அவே. நம்பர் 3, டூ கான்ட்ராஸ்ட். ரொம்ப கான்ட்ராஸ்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடக்கூடாது. மேலேயும் திக் கலர்ஸ், கீழே திக் கலர்ஸ், மேலே எல்லோ, கீழே ரெட் பேண்ட், இந்த மாதிரிலாம் போடவே கூடாது. ப்ளீஸ் ஸ்டாப் இட். இது வந்து பெங்களூர் சைடில் வந்து நான் 12th லைக் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு. எல்லோ பேண்ட்டு, ரெட்டு பேண்ட்டு, ஆரஞ்சு பேண்ட்டு. அந்த மாதிரிலாம் போடலாம். பட் அது என்ன மெட்டீரியலில் போடுறோம், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்படி இல்லைனா வெளியில் வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட் உள்ள எல்லோ கலர் பனியன், சீரியஸ்லி மேன், சீரியஸ்லி ஓ மை காட், ப்ளீஸ் ஸ்டாப் இட் ரைட் அவே. பிகாஸ் உங்களோட ஸ்டைல் கேம் அது ரொம்பவே கில் பண்ணும், ரொம்பவே ஆக்வர்டாக காட்டும், ரொம்பவே சின்ன பழத்தனமாக காட்டும். யூ ஹாவ் டு பி மேன்லி. அதுவும் மேவரிக் ஃபேமிலியில் இருந்துட்டு வெயிட் அ செகண்ட், இந்த வீடியோவுக்கு ஐ ஆம் டார்கெட்டிங் 6000 லைக்ஸ். கிடைக்குமா? ஐ ஹோப் யூ வில் டூ இட். ஸோ பண்ணிங்கன்னா இன்னொரு நல்ல ஃபேஷன் ஐகான் சீரிஸ் நான் கண்டிப்பாக இதில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மறந்துடாதீங்க. அண்ட் லெட்ஸ் கோ பேக் டு த கண்டென்ட். ஸோ எப்போவுமே கான்ட்ராஸ்டாக போடாதீங்க, மோனோக்ரோமேட்டிக் போங்க, இல்லைனா லைட் கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். திக் கலர்ஸ் ட்ரை பண்ணாலுமே ஒரு சைட் எப்பயுமே அப்பர் பாடியில் திக் கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள், லோவர் பாடியில் கொஞ்சம் சட்டிலாக பிளாக், ப்ளூ, இல்லைனா ஒயிட் கலர், இல்லைனா பெய்ஜ் கலர், சாண்டில் கலர், இந்த மாதிரி பேண்ட்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ வேர் கலர்ட் பேண்ட்ஸ். பட் என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ்க்கு அது வேர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்பர் 4, லூஸ் ஃபிட் ஷர்ட்ஸ். நீ என்ன சூப்பராக ட்ரெஸ் பண்ணாலும், என்ன செம்மையாக ட்ரெஸ் பண்ணாலும் லூஸ் ஃபிட்டாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அது 2000 rupees ஷர்ட்டாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு 250, 300 rupees ஷர்ட்டாக இருக்கட்டும், எது போட்டாலுமே ஃபிட்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும். நீ லீனாக இருக்க, பாடியாக இருக்க, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபிட்டாக போட்டினா தான் நீ பார்க்க அழகாக
தெரிய போகிற. ஸோ இட் இஸ் த அல்டிமேட் கேம். ஏன் மாடல்ஸ், ஹீரோஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே சூப்பராக தெரியுறாங்க, எல்லாருமே சூப்பர் டூப்பராக தெரியுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே வந்து எப்படி சூப்பராக தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக போடுவாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா ட்ரெஸ்ஸுமே ஃபிட்டாக இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் சம் ஆல்ட்ரேஷன்ஸ். அப்படி ஆல்ட்ரு பண்ணால் தான் பார்க்க ஃபிட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருப்பீங்க, பார்க்க மேன்லியாக இருப்பீங்க, பார்க்க சார்மியாக இருப்பீங்க, பார்க்க செக்ஸியாக இருப்பீங்க, பார்க்க ஹாட்டாக இருப்பீங்க. ஓ மை காட், இவ்வளோ இருக்குது பாரு ஃபிட்டாக இருந்தா. எனக்கு இது தெரியாமல் போச்சு. ஆமாம், இப்போ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் இருந்தது? பிகாஸ் நான் தான் மேவரிக்கை ஃபாலோ பண்ணுறேன்ல. நம்பர் 5, ஹேர் கலர்ஸ். இதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹேர் கலர்ஸ் பண்ணலாம், பட் நம்ம அதுக்கேற்ற அவுட்ஃபிட்ஸ், அதுக்கேற்ற லைஃப் ஸ்டைல்ஸ், அதுக்கேற்ற ஒர்க்கில் இருக்கணும். ஒரு நல்ல ஜாப் போயிட்டுருக்கீங்க, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் போயிட்டுருக்கீங்கன்னா ஹேர் கலர்லாம் பண்ணிட்டு போனால் மற்ற கேர்ள்ஸ்க்கோ இல்லை உங்களோட மேனேஜருக்கோ அந்த அட்ராக்ஷன் இருக்காது, பார்க்கவே நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும்போது நீங்கள் சூப்பராக வேலை செஞ்சாலும், சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காது, அந்த மேனேஜர் உங்களை கரிச்சு கொட்ட தான் போகிறான். எவ்வளோ 200% இருந்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அங்கே இருக்காது. ஸோ ஹேர் கலர் பண்ணலாம், பட் ப்ளீஸ் டூ சம் ரிசர்ச் ஒர்க்ஸ். எந்த ஹேர் கலர் நல்லாயிருக்கும், என்ன கலர் செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு ரெட்டு, க்ரீனு இதெல்லாம் தயவு செஞ்சு டோன்ட் ட்ரை. இப்போ கூட யாரோ ஒருத்தர் வந்து யூடியூப்பில் கலர் பண்ணதை பார்த்தேன், பட் ஐ டோன்ட் நோ ஹூஸ் தட் கை. பட் முடிஞ்ச வரைக்கும் லைக் செட்டிலான கலர்ஸ், அதே மாதிரி ஃபுல் ஹேருக்குலாம் கலர் அடிக்காது, அங்கங்கே ஸ்ட்ரீக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டூ மச்சாக பண்ணாதீங்க. வாட் எவர் மேபி ஹேர் கலர்ஸ், ட்ரெஸ்ஸிங், செயின்ஸ் எது போட்டாலுமே டூ மச்சாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்ட் ஆஸ் ஐ செட், இந்த வீடியோக்கு 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. That is your Maverick. Peace out. Bye.